ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் ஸ்டோரி பார்ட் நம்பர் 16, கற்பனையின் சிகரம். இதுதான் கதையோட டைட்டிலுங்க. அந்த புது மாளிகை பார்த்தீங்கன்னா அப்பொழுது தான் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாரும் அதை கண்டு ரொம்பவே அதோட அழகை ரசித்து மகிழ்ந்தாங்க. அரசன் அரண்மனையோட பிரதானிகள் எல்லாரையும் அழைத்து போய் அந்த மாளிகையை சுற்றி காண்பிச்சாருங்க. அவர்கள் கூடவே தெனாலிராமனும் போயிருந்தாரு. உள்ள சுவர் எங்கும் அங்கங்க அழகு வண்ணங்கள்ல நேர்த்தியான சித்திரங்கள்லாம் வரையப்பட்டது. எல்லாரும் அதை பார்த்து மிகவும் ரசிச்சாங்க. ஆனா தெனாலிராமனும் அதையெல்லாம் பார்த்து சு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிக்கிட்டாரு. ஏன் இப்படி சலிச்சுக்கிற, உனக்கு இந்த சித்திரங்கள் எல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டாரு. எப்படி பிடிக்கும், இந்த சித்திரங்கள் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு பகுதி உடம்பு தான் தெரியுது, மற்றொரு பகுதியை காணோமே, இதை பார்த்து எப்படி ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அட சாப்பாட்டுதாம்மா, அதெல்லாம் கற்பனை தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசன் சிரிச்சாரு. அவர் கூடவே மற்றவங்களும் சிரிச்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஓடிடுச்சு. தெனாலிராமன் மன்னன்கிட்ட போனார். இத்தனை நாட்கள் நான் அரண்மனைக்கு அடிக்கடி வந்திருக்க மாட்டேனே, கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் அரசரை பார்த்து கேட்டார். ஆமாம் ஆமாம், நேற்று கூட உன்னை பற்றி விசாரித்தேன், ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி அரசரும் கேட்டார். நான் இத்தனை நாட்களாக சித்திரம் வரைய கற்றுக்கிட்டேன், நல்ல தேர்ச்சியும் பெற்றுவிட்டேன். உங்கள் அரண்மனை எல்லாம் இப்பொழுது என்னிடம் பிச்சை வாங்க வேண்டும் தெரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் வியந்து போனார். சித்திரமும் கைப்பழக்கம் தானே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நல்லதா போச்சு, ஒன்று செய். என்னோட கோடைகால வாசத்துக்காக நான் ஆற்றங்கரையில் நேற்று தான் ஒரு மாளிகை கட்டி முடிச்சிருக்கேன். நீ உடனே அங்கே போய் உன் கைவரிசையை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அரசர் சொன்னாருங்க. அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாரு அவரும். மறுநாளே அந்த மாளிகைக்கு போனார். தான் சித்திரம் வரையும் வேற அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடி யாராவது வந்து தொந்தரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகையை எப்பவுமே சாத்தியே வச்சுக்கிட்டாரு. 10-20 நாட்கள் போயிருக்கும். அரண்மனைக்கு வந்தார் தெனாலிராமன். எல்லா சித்திரங்களையும் வரைந்து முடிச்சுதா சொல்லி அரசரை காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போனார். அரசரும் தெனாலிராமனோட கைவண்ணத்தை பார்க்கறதுக்காக சந்தோஷமா கூடவே போனார். அம்மாளிகையில் உள்ள சுவர்கள்லாம் பார்த்தீங்களா, மனிதனோட கையும் காலும் பல்லும் வாய்க்கும் மூக்கும் காலும் தனித்தனியாக வரைஞ்சிருந்தது. அதை பார்த்ததும் அரசனுக்கு கோவம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலங்க. என்னடா இது, இந்த மாளிகை இப்படி குட்டிச்சுவராக ஆக்கிட்டியே, இதுதான் உன் கைவண்ணமா அப்படின்னு கத்துனாரு மன்னர். அப்படி சொல்லாதீங்க மன்னா, இதோ வாய் தெரியுது, இதை பார்த்து இந்த மனிதனோட மற்ற இதெல்லாம் நீங்கள் தானே கற்பனை செஞ்சுக்கணும். இதுவும் இங்கே மூக்கு தெரியுது, இந்த மனிதனுக்கான மற்ற உறுப்புகளை நீங்கள் தானே அழகாக கற்பனை செஞ்சுக்கணும். இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பின்னாலும் நம்ம கற்பனை சிகரமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அரசருக்கு விளக்குனாரு. ஆனால் இந்த அழகான மாளிகையோட சுவரையெல்லாம் கெடுத்துட்டியே, பேச்சு வேறையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பயங்கரமாக கோவப்பட்டார் தெனாலிராமன் கிட்ட. உடனே தன்னோட வந்திருந்த சேவகர்களை அழைச்சி வர வர இவன் தொல்லை தாங்க முடியல, அதனால இவனை இழுத்துட்டு போய் தலையை சேதம் செஞ்சுட்டுங்க அப்படின்னு உத்தரவிட்டார் மன்னர். ஒன்றுமே சொல்ல தோணாமல் அப்படின்னா தெனாலிராமன் வழக்கப்படி காளியை தாங்க நினச்சிக்கிட்டாரு. முன்னாடி ஒரு சமயம் இந்த 2 சேவர்களும் தெனாலிராமனால் ஏதோ காரணத்தினால தண்டனை அடைஞ்சவங்க. பிறகு கேட்கணுமா என்ன? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டாரு தெனாலிராமனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அழைச்சிட்டு போனாங்க. சமயத்துக்கு தகுந்தா போல நடந்துக்கணும் அப்படின்னு தெனாலிராமன் நினச்சாரு. அதனால தன்னை விட்டு விடும்படி அவங்க கிட்ட ரொம்பவே கெஞ்சினாருங்க. ஆனால் அவங்களோ அவர் மீது எழிஞ்சு விழுந்தாங்க. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, இடுப்பளவு தண்ணியில் அதை ஓடிக்கொண்டிருக்க ஆற்று தண்ணியில் நின்று ஒரு நேரம் நான் மகாகாளியை தொழுதுக்கிறேன், அனுமதி மட்டும் கொடுங்களேன், போகிற இடமாவது புண்ணியமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அழாத குறையாக ரொம்பவே கேட்டுக்கிட்டாரு தெனாலிராமன். அந்த சேவகர்களும் அவரோட வார்த்தைகளை நம்பவில்லை. ஏன் அப்படியே கம்பி நீட்டிட்டு ஓடலாம் அப்படின்னு பார்க்குறியான்னு கேட்டாங்க. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அத்தனை கேவலமாக நான் நடந்து கொள்ள மாட்டேன். நீங்களும் என்னோட கத்தியை உருவிக்கிட்டு பக்கத்துக்கு ஒருவராக தயாரான இல்லைங்கன்னு சொன்னார். என் ஜெபத்தை முடித்ததும் நான் குரல் கொடுக்குறேன், உடனே என் கழுத்து மீது உங்கள் கத்தியை பாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னார். அதை கேட்ட அசைவர்கள் ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. இத்தனை தூரம் சொல்கிறாரே தெனாலிராமன், அனுமதி தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவுக்கும் வந்தாங்க. சரி அப்படியே ஆகட்டும்னு சம்மதிச்சாங்க. தெனாலிராமன் மெதுவாக நடந்தார். ஆற்றுக்கிட்ட போனார். கண்களை மூடிட்டு மகாகாளியை தொழுதாரு. சேவகர்களோ அவர் சொல்லியபடியே கையில் கத்திய உருவிட்டு பக்கத்தில் ஒருத்தராக தயாராக நின்னாங்க ஆற்றுக்கிட்ட. மகாகாளியை ஆழ்ந்து துச்சிட்ட தெனாலிராமன் வெகு நேரம் கழிச்சு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு ஆத்தண்ணியில் மூழ்கிட்டாரு. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததுமே சேவகர்கள் 2 பேருமே ஒரே சமயத்தில் கத்தியை வீசினாங்க. அங்கே தெனாலிராமன் இல்லாததால் ஒருவர் கழுத்தை ஒருவர் வெட்டிட்டு இருவருமே மாண்டு போயிட்டாங்க. ஆற்றில் அமிழ தெனாலிராமன் நீந்திக்கிட்டே வந்து கரையை கடந்தார்.
நனைஞ்ச துணியை பிழிஞ்சு ஒருத்தையும் ஆடையாக போட்டுக்கிட்டு நெற்றியிலும் மார்பிலும் பட்டையாக பழச்சின்னு திருநீர் அணிஞ்சிட்டு நெற்றியில் சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு அரசர் முன்னாடி தோன்றினார் தெனாலிராமன். இத்தனை நாள் மன்னனோட கோபம் தணிந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அரசர்கிட்டயே ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தாரு. ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு சிவரை விட உயர்ந்ததில்லை அரசே அப்படின்னு சொல்லியும் சொன்னார். நான் உத்தரவிட்ட பிறகு அப்படிதான் நினச்சேன்னு மன்னரும் சொன்னார். அது சரி, எப்படி தப்பிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டார். எனக்காக அந்த 2 சேவர்களும் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சுட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தெனாலிராமன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.